الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழியர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய முறையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கையின் அவசியங்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வியலை செம்மையாக அமைத்து கொள்வதற்கு அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே வாழ்வியல் எதுவென்று சொன்னால் இஸ்லாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் நமக்கு போதனை செய்கிற பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, எல்லா மனிதர்களையும் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். ஆதலால் நீங்கள் இறை அச்சமும் தூய்மையும் உடையோராகலாம் என்று ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை ஓரிரை கோட்பாட்டின் வாழ்வியலின் அடிப்படையில் வாழ்வதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருக்கலாம், தூய்மை உடையவர்களாக இருக்கலாம் என்று ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல இஸ்லாமிய வாழ்வியலை குறித்து மக்களை அழைப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருள் கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை நோக்கி சொல்லுகிறார். நீங்கள் வாழ்வதற்கு ஏதுவானதாக இசைவானதாக நான் இஸ்லாத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்று ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல பதிவு செய்யலாம். அப்போ ஒட்டுமொத்த மனித சமூகமும் வாழ்வதற்கான ஏற்புடைய வழிகாட்டுதல்களை கொண்ட மார்க்கம் எதுவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகி இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அதற்கு அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதன் என்கிற அடிப்படையில் அவ்வப்போது இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை விட்டு வெளியில் சென்று மீண்டும் உள்ளே வருகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஷைத்தான் மனிதன்களை என்ன செய்யறான்? வழிகெடுத்துறான். இஸ்லாத்தின் அடிப்படையிலே உன் வாழ்க்கை இருந்தா உன்னால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ஷைத்தான் மனிதனை கெடுக்கிறான். குறிப்பாக நம்பிக்கை கொண்டவர்களை கெடுக்கிறான். இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வருவாங்க, தப்பு செஞ்சுட்டே திரும்பிட்டே அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சமூக பொறுப்போடும் சுய ஒழுக்கத்தோடும் சுய மரியாதையோடும் வாழ்வதற்கான ஏற்புடைய மார்க்கம் எது என்று சொன்னால் இஸ்லாம். எதற்காக இஸ்லாம் வாழ்க்கையின் அவசியங்களாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்மை சார்ந்து இருக்கிற சமூக அமைப்பு மிக மோசமான ஒரு கட்டமைப்பில் நம்மை கடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மானத்தோடு வாழ முடியாது என்கிற நிலையை சட்டமாக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவை சமூகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த 2025 உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார்கள் நீதிபதி. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய மனைவி யாரின் மூலம் கர்ப்பமானாலும் அந்த கணவன் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்ற. யாருடைய மனநிலை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளும்? யாருடைய மனநிலையை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த தீர்ப்புக்குள்ள என்னவெல்லாம் மோசமான செயல்கள் இருக்கிறது. விபச்சாரத்தை ஆதரிக்கிற செயல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானத்தை கேவலப்படுத்துகிற செயல் இருக்கிறது. அப்போ ஒரு சட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அந்த தீர்ப்பு மனிதனுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான அடிப்படை அல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருகிறார்கள். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். வாழ்வியல் என்பதற்கு வரைமுறை கிடையாது. குறிப்பிட்ட வயதை கடந்து விட்டால் போதுமானது என்கிற நிலையை சட்டமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா, இதெல்லாம் ஒரு காலத்துல நாம வெளிநாடுகள்ல கேள்விப்படுவோம். வெளிநாட்டுல வாழ்ற வாழ்க்கையில மோசமான வாழ்க்கை, யாரு கூட வேணாலும் இருக்கலாமா, எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்றத நம்ம கேள்விப்படுவோம். ஏன்னா மனுஷன் வாழ்ற வாழ்க்கையாரா, நாய் போய் வாழ்ற வாழ்க்கைறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருப்போம். அதை நாம வாழுகிற மண்ணில் நம்முடைய தேசத்தில் நீதிமன்றங்களில் தீர்ப்பாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த தீர்ப்பு சமூக மக்கள் மத்தியில் பரவுகிற பொழுது ஒரு மனிதன் சுய ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியுமா? சமூக பொறுப்போடு இருக்க முடியுமா? சமுதாய பொறுப்போடு இருக்க முடியுமா? மானத்தோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப அதை சட்டமாக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இங்கு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையின் அவசியம் தேவைப்படுகிறது. நிறைய வேதங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது. அந்த வேதங்களும் மதங்களும் மனிதனுக்கான வாழ்வியலை வழிகாட்டுகிறதா அப்படின்னு சொன்னா வழிகாட்டல. அதனுடைய இஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக உலகத்தில் எந்த மதங்களும் இருப்பதில்லை. அதனால் தான் உலகத்தில் எல்லா மதங்களும் தோற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும் மேலோங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான இடர்பாடுகள் இந்த இஸ்லாத்தை நோக்கி இருக்கிறது. முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுவார்கள், இஸ்லாம் தீவிரவாதத்தை கற்பிக்கிறது என்று சொல்லுவார்கள், பெண்களை அடக்குமுறை செய்கிறது என்று சொல்லுவார்கள், மனித நேயமற்றவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுவார்கள், 15 திருமணங்களை முடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள், மனித விரோத செயல்களை செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஏராளமான குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தை நோக்கி வைக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு உலகளாவிய மார்க்கமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் ஒரு வாழ்வியல் திட்டம். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவன் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம். நம்முடைய வாழ்க்கையில முன்ன இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் பின்பற்றுவதில் கூடுதல் குறைச்சல் என்பது ஒவ்வொரு மனுஷன்ட்ட இருக்கும். அதற்காக திட்டத்துல கோளாறு இருக்குமான? திட்டத்துல கோளாறு இருக்காது. திட்டத்தை செயல்படுத்துவதில் நம்மகிட்ட கோளாறு இருக்கும். திட்டம் சூப்பரா இருக்கு. இந்த அல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். வார்த்தையை பாருங்க, ஒரு அலித்துலக்கும் இஸ்லாம் அப்படின்னா நீங்கள் வாழ்வதற்காக இசைவானதாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார்னா, அப்ப நம்ம சார்ந்திருக்கிற சமூகம், நமக்கு மத்தியில் நீதிபதிகள் சொல்லுகிற தீர்ப்புகள் எல்லாம் மனிதனுடைய சுய ஒழுக்க வாழ்க்கையை கெடுக்கிறது. இஸ்லாம் ரொம்ப அழகாக மனிதனை கண்டிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, எப்படி சொன்னாங்க? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாங்க. துல்ஹஜ்ஜினுடைய மாதத்துல துல்ஹஜ் 10ஆம் நாள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த நாளுக்கு வேற பெயர் சொல்லுவார்களோ என்று நாங்கள் காத்திருந்தோம். இதுதான் துல்ஹஜ்ஜினுடைய 10ஆவது நாள், நஹருடைய நாள் அப்படின்னாங்க. இந்த நாள் எப்படி புனிதமானதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது.
பொருள் புனிதமானது, உயிர் புனிதமானது சொன்னாங்க. நாம வாழுகிற சமூகத்தில் மானம் புனிதமாக கருதப்படுகிறதா? பொருள் புனிதமாக கருதப்படுகிறதா? உயிர் புனிதமாக கருதப்படுகிறதா? எதுவுமே இல்லை. ஆட்சி நடக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆட்சி நடக்குது, அதிகாரம் இருக்கிறது. இவை மூன்று புனிதமாக கருதப்படுகிறதா? கருதப்படல. நீதிபதிகளுக்கே தெரியல. நீதிபதிகளுக்கே எது புனிதம் என்பதே தெரியல. எது புனிதம் என்பது ஒரு நீதிபதிக்கு தெரிந்திருந்தால் யார் யாரோடு வேண்டுமானாலும் விருப்பப்பட்டால் எப்படி வேண்டாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவார்களா? யாரின் மூலமாக கருத்தரித்திருந்தாலும் அந்த கருவுக்கு சொந்தக்காரன் கணவன் தான் என்று தீர்ப்பு சொல்லுவாரா? விபச்சாரத்தை ஆதரிக்கிற தீர்ப்புகளை சொல்லுகிறார்கள். ரொம்ப கொடூரம். விபச்சாரிகளை விபச்சாரி என்று சொல்லக்கூடாது என்று தீர்ப்பு சொன்னார் ஒரு நீதிபதி. விபச்சாரிகளை விபச்சாரி என்று சொல்லக்கூடாது, அவர்களும் ஒரு தொழிலாளர்கள் தான் என்று சொன்னார். மனித ஒழுக்கத்தின் கேட்டை, ஒழுக்கத்துக்கு எதிரான செயலை தொழில் என்று சொல்லுகிறார் ஒரு நீதிபதி. குடிகாரர்களை குடிகாரர் என்று சொல்லக்கூடாது, குடி நோயாளி என்று சொல்ல வேண்டும் சொல்லுகிறார். நம்மை சுற்றி நாம் வாழுகிற சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் உற்று கவனித்தோம்னா இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அவசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொன்னான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அப்படின்னா. விபச்சாரத்தினுடைய அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மானக்கேடான செயலாகும். ஜனநாயகம் என்கிற போர்வையில, சட்டத்தின் அதிகாரம் என்கிற போர்வையில மானக்கேடான செயல்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், சட்டமாக இயற்றுகிறார்கள், தீர்ப்பு சொல்லுகிறார்கள், மனிதனுடைய வாழ்வியலை பூரா கெடுக்கிறார்கள். அப்ப இங்க இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அவசியம் புரிகிறதா? ஒரு மனிதனை எப்படி சுய ஒழுக்கம் உள்ளவனா மாற்றுகிறது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் நாடினால் இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மது அருந்தாதவர்கள், திருடாதவர்கள், கொலை செய்யாதவர்கள், கொள்ளையடிக்காதவர்கள், பிறரின் பொருளை அபகரிக்காதவர்கள், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்களே தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லா தீமையும் செய்வதற்கான முதல் அடித்தளம் எதுனா மது. மதுவை அரசே விற்கிறது, மதுவை அரசே விற்கிறது. குடிகாரர்களை குடிநோயாளி என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த குடியை வலியுறுத்துகிறது. பயனற்ற சட்டங்களை மனிதர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறது. இப்ப நாம இஸ்லாத்தை நம்முடைய அந்த வாழ்வியலோடு சிந்திச்சு பாருங்க, நாம எவ்வளவு பெரிய கண்ணியமானவர்கள். உலகத்தில் அவதூறு நிறைய சொல்லுவான், குற்றச்சாட்டு நிறைய சொல்லுவான். குடிக்காதவன் யாரா இருக்கிறான்? முஸ்லிமா தான் இருக்கிறான். ஒரு சில பேர் இருப்பான், ஒரு சில பேர் தான் இருப்பான். சில பேர் அவனுக்கு அறிவு வந்து அவனும் மாறிடுவான், ஆஹா ஹராமு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். நம்ம பண்ணி திங்கிறீல, பண்ணி திண்டா எப்படி ஹராமோ அது மாதிரிதான் மது அருந்துறது ஹராமுன்னு சொன்னோம்னா பண்ணியும் மதுவும் ஒன்னா அப்படின்னா சீன்னு விட்டுருவான். அப்படி சொல்லணும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல, குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்போம். நீ பன்றி சாப்பிட்றதுக்கும் இந்த மது அருந்துறதும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும். இங்கதான் ஹராமை மக்கள்கிட்ட போதிக்கும் போது வித்தியாசமா போதிக்கிறாங்கல்ல. சின்ன ஹராம், பெரிய ஹராம். மக்ருஹு ஹராம். மக்ருஹுனா சின்ன குற்றம், ஹராம்னா பெரிய குற்றம். மக்ருஹு செய்து கொள்ளலாம், பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் மக்ரு. மது அருந்துறது ஹராம். இன்னும் ஆழமா போனா மதுகப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? போதை வரும் என்று தெரிந்தால் நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லு. அது வரைக்கும் மக்ரு. 10 கிளாஸ் அடிச்சு 10வது கிளாஸ் உனக்கு போதை ஏறும்னு தெரிஞ்சா அப்பதான் ஹராம். 9 வரைக்கும் ஹலால் அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்துல ஹராமையும் ஹலாலையும் தெளிவா சொன்னா குடிக்கிறவன் கூட திருந்துவான்.
அடே பன்னிக்கறி சாப்பிட்றதும் மது அருந்தும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா திருந்துவான். நம்ம அப்படி சொல்றது இல்லை இங்க. அப்ப நம்மை சுற்றி இருக்கிற சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்வியலை கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகிற சூழலில் இருக்கிறது. அதற்கு அதிகாரம் துணை நிற்கிறது. அப்ப நமக்கு எந்த வாழ்க்கை ரொம்ப அவசியப்படுது? நிறைய பயான்களை சொல்லியிருக்கிறேன். கலாச்சாரமாக மாற்றுங்கள் வாழ்க்கையை. வாழ்க்கை எப்படி மாற்றணும்னா இஸ்லாமிய கலாச்சாரமாக மாற்றுங்கள். இப்ப சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, ஹபீபி படம். நிறைய பேர் எல்லாருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆஹா, அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், முஸ்லிம்களை அப்படி காட்டிடுச்சு, இப்படி காட்டிடுச்சு அப்படின்னு. ஏதோ ஒன்று காட்டிடுச்சு. இஸ்லாமியர்கள்லாம் இப்படி தொப்பி போட்டுருவாங்க, ஜிப்பா போட்டுருவாங்க, தொழுவாங்க, ஜனாசா தொழுக நம்ம நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து ஒரு படமா காட்டிட்டான். ஒரு படமா எடுத்தனால ஒரு சைடா எடுத்து முடிச்சுட்டான். இப்போ ஒரு சைடா படமா இருக்குல்ல, அது இல்லை மேட்ரு. நாம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்னா கலாச்சாரமா மாற்றணும். பேசுறோம்ல, பேசும்போது நான் சின்ன வயசுல நிறைய பேர் கேட்டிருக்கேன். சும்மா பழமொழியா சொல்லுவாங்க, வவுத்துக்கும் பார்க்கணும் மவுத்துக்கும் பார்க்கணும் அப்படின்பாங்க. வவுத்துக்கும் பார்க்கணும் மவுத்துக்கும் பார்க்கணும் அப்படின்பாங்க. வவுருங்கிறது வவுத்துக்கு சாப்பிடணும்லத்தா, மவுத்து இறந்ததுக்கு பிறகு நன்மை வேணும்ல, அதுக்கு தொழுகணும்ல அப்படின்பாங்க. மவுத்துக்கும் பார்க்கணும். மவுத்துங்கிற வார்த்தை ஒரு கலாச்சாரம் சமூகத்தில் இருந்துச்சு. சலாம் சொல்றது ஒரு கலாச்சாரமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லணும், ஒருத்தர் இன்னொருத்த பார்த்தா என்ன சொல்லணும், இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம். குர்ஆன் ஹதீஸும் ஒரு செய்தியை கேட்டா சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு, இறப்பை கேட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நம்முடைய நாவில் பிறக்கிற ஒவ்வொரு சொற்களும் செயல்களும் கலாச்சாரமாக மாறும் பொழுது இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அவசியத்தை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா இதை நாம் உணர மறுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வியை இஸ்லாமிய கலாச்சாரமாக மாறவில்லை என்று சொன்னால், நம்மை ஆளுகிற அதிகாரம் பயனற்ற சட்டங்களை போட்டு மனோ இச்சை பிரகாரம் வாழு அப்படின்னு சொல்லி, மனோ இச்சை பிரகாரம் வாழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்றாருன்னா, நான் என் மனைவி இன்னொருவரின் மூலமாக கருத்தரித்து கர்ப்பமாகிவிட்டால் நான் டிஎன்ஏ மூலமா நான் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்ல, தப்பா சரியான்னு சொன்னா அதற்கு சட்டம் அனுமதிக்காது தீர்ப்பு சொல்றாரு. அடுத்தது சட்டம் அதுக்கும் அனுமதிக்காது. நீ இல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஒண்ணு நீ வெளிநாட்டுல இருக்கணும், இல்ல உன் மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழணும். இத்தனை ஆண்டு காலம் நான் பிரிஞ்சிருந்தேன், எனக்கு தெரியல என் சம்சாரம் கர்ப்பமா இருக்கா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நான் 5 வருஷமா வெளிநாட்டுல இருக்கேன், என் மனைவி கர்ப்பமா இருக்கா அப்படின்னா அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிற பொழுது கள்ளத்தொடர்பின் காரணமாக உன் மனைவி கருத்தறிந்தால் அந்த குழந்தைக்கு நீதான் அப்பன். குறைசிகள் காலத்துல கூட அப்படி கிடையாது. ஐயாமுல் ஜாஹிலியா குறைசிகள் சொன்னோம்ல, அவன் காலத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விதமான திருமணங்களை சொல்றாங்க. சமூகத்துல 4 விதமான திருமணம் இருந்துச்சு. அதுல ஒரு வகை திருமணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெண் இருப்பால், பல ஆண்கள் வருவார்கள் போவார்கள், அவள் கருத்தரிப்பாள், அவள் குழந்தை பிறக்கும், குழந்தையின் சாயலை பார்ப்பார்கள், இவர் தான் தந்தை என்று சொல்வார்கள், அவர் ஏற்றுக்கொள்வார். இப்படி ஒரு திருமணம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல. இங்க அப்படி கூட கிடையாது. அதை விட மோசமான ஒரு செயலை சட்டமாக அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேர்ந்தெடுக்க இந்த மார்க்கத்தினுடைய அவசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சட்டங்களும் ரொம்ப மோசமா போயிருக்கு நாட்டுல. ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கிற நேரத்துல விரும்பினார்கள் என்று சொன்னால், கணவன் யாரோடு வேண்டுமானால் வாழலாம், மனைவி யாரோடு வேண்டுமானால் வாழலாம், இவர்களும் சேர்ந்து வாழலாம். விரும்பவில்லை என்று சொன்னால் விவாகரத்து செய்து கொள்ளலாம். சட்டம். மானத்திற்கும் மரியாதைக்கும் சுயமரியாதைக்கும் சுய ஒழுக்கத்திற்கும் அடிப்படையே இல்லாத ஒரு தீர்ப்புகளை சட்டங்களை சமூகத்தில் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம எல்லாருமே நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருள் என்ன செய்யணும்? இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய இந்த அவசியங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் தீமையை விளங்கச் செய்வதற்காக, புரிய வைப்பதற்காக ரொம்ப அழகான முறையில் கேட்டவருக்கே புரிகிற மாதிரி ரசூலா பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு இளைஞர் வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. விபச்சாரம் மானக்கேடான செயல், அதை செய்யக்கூடாது. அவர் கேட்குறாரு, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சகாபாக்கள்லாம் உடனே கொந்தளிக்கிறாங்க. யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் இருங்க அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு அவரை பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்குறிய, உன் மனைவி இதை செய்யறதை நீ விரும்புவியா அப்படிங்கிறாங்க. மாட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் விடலை. உன் தாய் இதை செய்யறதை நீ விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டேன். உன் சகோதரி இதை செய்யறதை நீ விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டேன். உன் அத்தை மாமி இருக்காங்கல்ல, அவங்க செய்யறதை நீ விரும்புவியா அப்படிங்கிறாங்க. மாட்டேன். உன்னிடத்தில் இருப்பவங்க யாருமே இந்த செயலை செய்யறதை நீ விரும்பலையே, நீ மட்டும் இதை செய்யணும்னு விரும்புறிய, சரியா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அழகா யார் என்ன கேள்வி கேட்டார்களோ அந்த கேள்வியை அப்படியே திருப்பி இதை நீ ஏத்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. இந்த நீதிபதிகள்ட்ட இப்படி கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாம போச்சு. அதனாலதான் இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்றான். ரசூலுல்லாஹ் மாதிரி நம்ம திருப்பி இதே மாதிரி ஓ சம்சாரம் வேற யார்கிட்டயாவது போய் கருத்தரிச்சுட்டு வந்து அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பேன் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா அப்படின்னு கேள்வி கேட்க தேசத்தில் ஆள் இல்லாம போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞரிடத்துல அதையே அப்படியே திருப்பி கேட்டு அவர் அழகாக புரிய வைத்து அவர் தௌபா செய்தார். அல்லாஹ் இவருடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம்னா இங்க நல்ல ஆழமா நம்ம சிந்திக்கணும். ஒரு தவறான செய்திகளை நம்மிடத்தில் புகுத்த முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தவறான செய்தியை அவர் விரும்புவாரா அப்படிங்கிறது அடிப்படை. அப்ப தான் விரும்பாத ஒன்றை பிறரிடத்தில் திணிப்பதையே ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல நமக்கு அழகாக ஒரு உபதேசம் செய்கிறான். கலாச்சாரமா மாறணும்னு சொன்னல ரப்பு அதுதான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நமக்கு சொல்றான், நீங்க முழுசா இஸ்லாத்துக்குள்ள போயிருங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, முழுசா இஸ்லாத்துக்குள்ள போயிருங்க. வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன், தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டான். அதனால் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கான அவசியம் நமக்கு இருக்கிறது. அதற்கான சூழலை நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிவிப்பு இருக்கு, என்னன்னு கேட்டால், நம்முடைய யூசுப் தௌப் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக தொடர்ச்சியாக தினந்தோறும் ஏழைகளுக்கு நம்ம உணவளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் 15 பேருக்கு அல்லாஹ்வுடைய அருளால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கணும். இப்போ 2-3 நாளைக்கு தான் அவர்களுக்கான பணம் இருக்கிறதா தலைவர் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்காக வெளியில் துண்டு ஏந்தி நிற்பாங்க. தாராளமாக உங்களுடைய நிதிகளை வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.